Kartikeya
சரணியப்பா சர்வமப்பா மங்களப்பா சரணியப்பா சரணமப்பா உன் பாதம் சரணமப்பா சரவணபவா சரவணபவா. May I request the host to say a few words about Swamiji and how we met him and she will say Tamil version or English, however you are comfortable. That's it. Om Sharavana Bhava. Om Sharavana Bhava. Om Sharavana Bhava. எல்லோருக்கும் வந்ததுக்கு வரவேற்று உங்களின் வருகைக்கும் உங்களின் வாழ்த்துக்களுக்கும் எங்களின் நன்றி. எனக்கு சுவாமியை 2011 தான் நான் முதன்முறையாக பார்த்தேன். நான் முதல் சுவாமியை பார்த்ததுக்கு முன்பாக மனிதர்களை ஒருத்தரையும் நான் கும்பிட்டதில்லை. இதுதான் முதன்முறையாக சொல்லவும் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் நான் சுவாமியை பார்க்க போனேன். அங்கே போனதும் சுவாமி நான் சரணடைந்து விட்டேன். அந்த தொடக்கம் முன்பு வரைக்கும் எனக்கு எங்கள் கோயிலுக்கு போனால் கூட சுவாமி தான் எனக்கு பிடிப்பார். அதே போல பிள்ளைகளும் கோயிலுக்கு போனாலும் சுவாமியை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்களோட சுவாமி சரவணபவா சுவாமி எங்களோட சுவாமி என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்காங்க. அதே போல எல்லாரும் சுவாமியை கும்பிட வேண்டும். அவர்கிட்ட இருந்து நீங்கள் நாங்கள் எல்லோருமே உண்மையா புண்ணியம் செய்திருக்கின்றோம். சுவாமி எங்களை தேடி இப்படி லண்டனுக்கு வர எல்லாருமே நாங்கள் கொடுத்து வைத்திருக்கிறோம். இருந்தால் உண்மையா இந்தியாவுக்கு போனால்தான் பார்க்கலாம். இவ்வளவு செலவழித்து நாங்கள் ஈஸியாக கார்ல சுவாமியை நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஓம் சரவண மடத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கணக்கு அனுபவம் இருக்கு. ஒவ்வொரு முறையும் நான் தவறாமல் தூரம் இருந்தாலும் ட்ரை பண்ணி போய் பார்த்து தான் வருவேன் சுவாமியை. ஒவ்வொரு முறையும் போயிருக்கேன். எனக்கு ஒவ்வொரு புது அனுபவங்கள், சின்ன சின்ன அனுபவங்கள் ஏதாவது சொல்லி இந்த மனதில் அந்த நம்பிக்கையை ஊட்டிக்கொண்டே வந்தேன். நான் உதாரணமாக எங்களோட வீட்டில் ஏப்ரலில் பஜன் வச்சுனாங்க. சும்மா ஒரு மாலையை நான் முதல் எதிர்பார்த்து கொண்டு நான் குங்குமம் வரும் விபூதி வரும் அப்படி ஒன்று எனக்கு நடக்கவில்லை. முதல் மாலை உடைக்க நான் யோசிக்கல மாலை வளரும் என்று. அடுத்த நாள் பார்த்தா மாலை வளர்ந்துருக்கு. அப்ப நான் என்னுடைய கணவரை கூப்பிட்டு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை நான் இப்ப அளந்து ஆரம்பம் பிறகு பார்க்க அது வளரும். அது பார்த்து கொண்டிருக்கவே வளர்ந்து அவருக்கு உண்மையா என்ன செய்யறதே தெரியாம போயிட்டு அப்படி கணக்கு அதிசயங்கள் எங்களுக்கு நடந்திருக்கின்றது. எல்லோரும் ஓம் சரவணபவா கும்பிட்டு சுவாமியை கும்பிட்டு நீங்கள் எல்லோரும் நற்பலன் அடைய வாழ்த்திக்கொண்டு சித்துரையை முடித்துக் கொண்டுள்ளேன். நான் இப்ப பார்த்திருப்பீங்க சுவாமி, நான் மேல போன அப்புறம் ஓடி எங்கேயோ போனதை நீங்க எல்லோரும் பார்த்திருப்பீங்க. நான் என்னத்துக்கு போனேன்னு சொன்னா சுவாமி கிட்ட கேட்டால் உனக்கு அம்மா ஒரு பிரசாதம் ஒன்று தந்தவான், ஒரு விசேஷமான ஒரு கொண்டு தந்தவான். எனக்கு விலங்கையில எனக்கு ஞாபகம் இருந்தது கூட விபூதி. எங்களுடைய கோயில் பூசை ஊர்ல நடந்தால் அந்த விபூதி எப்படியாவது எடுத்து யாருக்காவது வந்துவிடும். அப்படி வந்தது சில நேரம் நான் பூசுவது கூட மறந்து பூசுவது கூட இல்லை. நான் அதைத்தான் சுவாமி கேட்கிறாராக்குன்னு நினைத்தேன். அப்படி இல்லை சொன்னார், வேறு என்னவோ கர்நாடகத்துக்கு முதல் தந்திருக்கணும் என்று எனக்கு உடனே ஏதோ விளக்கு ஞாபகம் வந்தோடனே சுவாமி கேட்டார், எங்க மகாலட்சுமி விளக்குண்டு. அதனால அந்த இருக்கீங்க மகாலட்சுமி விளக்குன்னு சுவாமி இருக்கிறார். மகாலட்சுமி விளக்கு முன்னுக்கு இருக்குது, இந்த நிலை கேட்கிறார் என்று நான் யோசித்தேன் ஒரு நிமிஷம். பிறகு கேட்டார், விளக்கு எங்கே அந்த விளக்கு, அம்மா ஒரு விளக்கு தந்துவான். நான் அது உண்மையா அறிந்தே விட்டேன். வீடு திருத்தும் பொழுது நம்ப மாட்டீங்க, அதை எறிஞ்சு அதை பார்த்து எத்தனையோ நாள் அதை பார்த்து கொண்டே இருந்தது. மழைக்கெல்லாம் நினைக்க நான் யோசிச்சேன், எடுத்ததை கழுவி வைப்போம் மேடம் இருந்தும் நேரமும் இல்லை. என்னோ அப்படியே அது விடுபட்டு இப்போ இந்த அது பின்னுக்கே போய்விட்டது, இன்னும் பின்னுக்கு. சுவாமி சொன்னார், உடனே நீங்க எடுத்துக்கொண்டு அது வர வேண்டும். அது இருந்த நிலை உண்மையா பார்க்க முடியாது. பட் பரவாயில்லை, சுவாமி சொன்னபடியா நாங்கள் அதை ஒரு மாதிரி குறைச்சி ஒரு
அட்லீஸ்ட் சுவாமி கொடுக்கக்கூடிய விலைக்கு கொண்டு கொடுத்தேன். நான் சொன்னேன், இதுதான் உன்னுடைய விளக்கு, அது அல்லாது நீ எடுத்தது, இதுதான் உன்னுடைய மகாலட்சுமி விளக்கு, நீ அதைத்தான் இனிமேல் கொடுத்த வேண்டும் சொல்லி, ஏற்ற வேண்டும் சொல்லி, மன்னிக்க வேண்டும், ஏற்ற வேண்டும் சொல்லி சொன்னேன். நன்றி அம்மா. Morning we came back, Swami came back at about 6 o'clock to the house. So நேத்திக்கு ராத்திரி என்னோட மனசுல கொஞ்சம் கச்சா முச்சா இருந்தது. I felt what is this session is starting at 12:30. Of course முதல் 2 நாள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அது நம்ம ஐயா all the சாஸ்திரிகள் they were so good that as soon as the chanting started we felt we were in Vaikuntha. ரொம்ப நல்லா இருந்தது. பிரபாத் பாய் கரெக்டா சொன்னேன். The first 2 days was fantastic. The third day also, yesterday in the morning was superb. But evening we started late and Swami started darshan at 12:30. Then I saw these children running around. அது என்னோட மனசும் இதாயிடுச்சு, குழப்பி போயிடுச்சு. So I started thinking in my mind, what is this Swami starting so late? Mentally started complaining mode la poite and negative energy vandhudu. So adukku na manasu kakkareni, but I wanted to do that in public because only in the morning I realized our here apply pannaaru, because yesterday was Guru Purnima and it was his way of telling us that this day is meant for my devotees. So I till the last devotee is served, I will not leave. And you saw that yesterday. I've been saying many times in my satsang that Swami's nature is sacrifice. Guru Tattvam Tyagamna. And yesterday you saw that in practice. That right till the last devotee went, he did not care about what others were thinking and etc. He said, I have to do my duty, and my duty I will do with love. I will do with compassion, and I will do what I am supposed to do. Nothing will stop me. And that knowledge came to me only in the morning. And I felt very bad that my mind was not steady. I was telling Rajan yesterday, I said, this is our fault. Why did we start at 12:30? So then etc. And then I felt very bad. I had to ask him for forgiveness. I thought I will ask him for forgiveness in the public space. Because that was my fault. Happy New Manchika. I'd just like to hand over the mic to Dr. Manian because he will be leaving in a few days and we would like to get some advantage of his being here so that our wisdom he can give us. So may I request him to say a few words. Om Sarana Bhava. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo, Maheshwaraha, Guru Sakshat, Param Brahma, Tasmai Sri, Gurave Namaha. I will speak in English and also Tamil. See, we should take an oath today that we should remember the Guru throughout our life. Of course, at various stages of our lives. Initially, if you start your life, mother becomes your Guru. After some days, after some years, father becomes a Guru. Then the teacher becomes a Guru. Then when you come to employment, whichever is the place of worship, that place becomes Guru. Like that, you keep on, in fact, having as many Gurus as possible. And ultimately, you should have a life Guru. That is, you should achieve something in your life. We are all not born here only for enjoyment. But enjoyment is not just mere enjoyment. Enjoyment is something. Enjoyment is something else. Which is very difficult to visualize, which is difficult to digest, which is difficult to understand. God is present everywhere. See, if you try to understand the spirituality, if you try to understand the path of realization, everything is looking simple,
but it is also complicated. Now the fundamental thing which you have to understand is that God is present everywhere. God is present everywhere. We are in the midst of God. Without God, nothing can move in this world. Without God, nothing can move in our life. We all know that. So which means again, but how we should thank? We should thank God in some manner on a regular basis, isn't it? Now, I've seen these children